ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் அவர் மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆள்கின்றார். மாட்சியை ஆடைய அணிந்துள்ளார். We speak of what we know and report what we have seen. யோவான் 3:11. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, I know him because I am from him and he sent me. எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன். Christianity is not a puzzle to be solved, but a way of life to be adopted. It is not a creed to be memorized, but a person to be followed. கிறிஸ்துவம் என்பது ஒரு வேடிக்கை வினோத விளையாட்டு அல்ல, மாறாக அது ஒரு வாழ்க்கையின் முறை, எப்படி வாழ வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது ஜெபங்களை மனப்பாடம் செய்வது அல்ல, அல்லது அருட்சாதனைகளை பற்றி தெரிந்து வைத்திருப்பதும் அல்ல, அதை வாழ்வாக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட் மஸ்ட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கடைபிடிக்கிறோம் என்று வெளிக்காட்ட வேண்டும். If you wish to be convinced of eternal truths, do not augment your arguments, but weed out your passions. மேற்கோள் அடிக்கடி வருகிறது. உன்னுடைய விசுவாசத்தை சான்று பகர வேண்டுமா? உன்னுடைய அபிலாஷைகளையோ அல்லது பல வகையான பற்றுக்களையோ அல்லது அதீத வெறித்தனமான பின்பற்றுதலையோ விட்டுவிடு. சலனமற்ற உள்ளத்துடன் மனத்துக்கண் மாசிலனாக இருந்தால் அதுவே நீ விசுவாசத்தை கடைபிடிக்கிறாய் என்பதாகும். Faith is to see with the eyes of the Jesus, to trust the words of Jesus, to allow ourselves to be introduced by him into his divine. விசுவாசம் என்பது இயேசுவின் கண்களால் பார்க்க, அவருடைய வார்த்தைகளால் நாம் நம்பிக்கை கொள்ள, நாமும் பிறரையும் அதற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதுதான் நற்செய்தி அறிவிப்பு என்று அடிக்கடி சொல்லுகின்றோம். பிறருக்கு தெரிவித்தல் வேண்டும். உதாரணமாக, நிறைய பேர் என்னிடம் இந்த திருமணத்திற்காக தகவல்களை பெறுவதற்காக தொலைபேசியிலும் நேரிலுமாக வருகிறார்கள். உதவி செய்கிறேன் தெளிவாக. அப்பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த மாரி கல்யாணம் பண்ணணும்னா பல சிட்ட சிக்கல்கள், அதுக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவு முறைகளை தெரிவிப்பேன். சரி, கவர்மெண்ட் மேரேஜ் பண்ணணும் பாண்டிச்சேரியில். கோயில் திருமணத்திற்கு முன்னால் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யணும். ஒன்று மாரி கல்யாணம், கான்சல் கல்யாணம், அல்லது வேறு எங்கேயாவதும் ஒரு கவர்மெண்ட் கல்யாணம் செய்யணும். எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்டியன் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறார் கடலூரில். அவரிடம் அனுப்புவேன். அவர் எல்லாவற்றையும் முடித்து கொடுத்துருவார். ஃபாதர் ஃபோன் பண்ணுங்கள், ஃபாதர் ஃபோன் பண்ண வேண்டாமா, நான் அனுப்புனேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உடனே ஏற்பாடு செய்வார். சரின்னு சொல்லி ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்தேன். ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபாதர் வெரி சாரி, எல்லாம் ஆச்சு. ஃபோன் பண்ணேன், அவர் அக்டோபர் மாதம் இறந்துட்டாராம், இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. கலங்கி போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் ரெஜிஸ்ட்ரார். ஆகவே நம்முடைய இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தெரியும், அதற்கு தகுந்தாற் போல் உதவி செய்வார். இப்போ யார் அடுத்து கிறிஸ்டியன் ரெஜிஸ்ட்ராராக இருக்கிறாரோ என்று பார்த்து அவர்கள் பில்லர் டு போஸ்ட் அலைய வேண்டும். அது மிக்சட் மேரேஜ் என்ன செய்ய வேண்டும், அதற்கு வழிமுறைகள் என்ன, நன்றாக தெளிவாக சொன்னேன். இதுதான் முறை,
அப்படி செய்யுங்கள். ஆகவே பிறருக்கு என்னவென்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். இது வாழ்வின் நெறிமுறைகளால், சட்டத்தினுடைய விளக்கங்களால், அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியால், எதுவாக இருந்தாலும் அதை தெளிவாக சொல்வதுதான் நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தி அறிவிப்புனா உடனே நம்ம அடிக்கடி நினைக்கிறது ஒரு பெரிய பந்தல் போட்டு ஒரு கன்வென்ஷன் வச்சு மோளத்தை தட்டி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கத்துறது அல்ல. அது ஒரு வகை பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆனால் அதிகமாக வாழ்க்கையிலே அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திரு அடிக்கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பச் செய் எனது அன்னை ஒப்புமானே. எப்படி அவர் செய்கிறாராம்? நம்முடைய கஷ்டத்தை அடிக்கரும்பை தந்து, அடிக்கரும்பு அதிகமாக சுவைக்கும், தித்திக்கும், அப்படி அடிக்கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பச் செய். நம்முடைய தேவமாதா கிட்ட ஒரு ஜெபம் அடிக்கடி நான் சொல்வேன், எங்கள் கண்ணீர் கணவாயில் என்று பிரலாபித்து அழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் தாயே அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் எங்களுடைய கண்ணீரை தொடையும், எங்கள் துன்பத்தை தொடையும், எங்களுடைய கஷ்டத்தை போக்கும் செய்வார் என்பது நம்பிக்கை. ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். எல்லாம் வல்ல அன்பு தேவனாகிய ஆண்டவரே, பொதுமக்களாகி நாங்கள் செவிமடுத்த நற்செய்தி, அதற்குரிய விளக்கம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வகையில் அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.